விவசாயிகள் கடவுள் என்கின்றோம். விவசாயிகள் நம்முடைய தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா என்று அத்தனையும் நம்முடைய தாத்தா பாட்டி உறவுகள் தான். நானும் விவசாய குடும்பம், பாரம்பரியமான விவசாய குடும்பம். என்னுடைய தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா எல்லாரும் விவசாயம் தான். இதே திருவண்ணாமலை மாவட்டம் தான். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நிம்மதியான வாழ்க்கை, மதிப்பான வாழ்க்கை. காலையில் எழுந்தோமா, மாடுகளை கழனி கட்டி கூட்டி கொண்டு சென்றோமா, நாட்டு நட்டோமா என்ற நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு கடன் சுமையால் தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையும் போய்விட்டது, மரியாதையும் போய்விட்டது. சுயமரியாதை இழந்த ஒரு உழவர்களின் வாழ்க்கையாக இன்று நம்முடைய வாழ்க்கை நின்று கொண்டிருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றாலும் அறுவடைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். அறுவடையின் போது வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டால் பயிர்கள் கருகின்றன. அப்படிப்பட்ட செய்தியை பார்க்கும் பொழுது விவசாயி பெண்களுக்கு திருமணம் கூட செய்ய முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு கடன் சுமையான வாழ்க்கை. என்றைக்குமே நிரந்தரமான ஒரு அச்சம். என்றைக்கு இந்த அரசாங்கம் நம்முடைய முற்போகம் விளையும் வயல்வெளியை பிடுங்கிக் கொள்ளுமோ, தொழிற்சாலைகளுக்கு பிடுங்கிக் கொள்ளுமோ, நிலக்கரி சுரங்கத்திற்காக பிடுங்கிக் கொள்ளுமோ, 8 வழி சாலைக்காக பிடுங்கிக் கொள்ளுமோ என்ற ஒரு நிரந்தர பயமான ஒரு வாழ்க்கை. நம்முடைய குரல் இந்த அரசாங்கத்துக்கும் ஆட்சியாளர்களுக்கும் கேட்கவே இல்லை. பாராமுகமான ஒரு அரசாங்கம் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஊரெல்லாம் வாழை வழங்கினாலும் விவசாயிகளின் கஷ்டத்திற்கு யாரும் செவி கொடுப்பதே இல்லை. அதற்காக இன்று நாம் மருத்துவர் ஐயாவின் தலைமையில் ஒன்று கூடுவோம், வென்றெடுப்போம் நம்முடைய சுய மரியாதையை. இன்னைக்கு விவசாயி வீடுனா பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு எடுக்க மாட்டாங்க. எந்த சீர்திருத்தி செய்வான் விவசாயி என்று ரொம்ப கேவலமா நம்மளை நினைக்கிறாங்க. அந்த சுய மரியாதை நாம தொலைத்து, நம்மளுடைய நிம்மதியான வாழ்க்கையை தொலைத்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. அந்த சுயமரியாதை மீட்டெடுப்போம். உழைப்பே உயர்வு, அதை விட உழவே உயர்வு என்று கூறிக்கொண்டு ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். ஐயாவின் தலைமையில் ஒன்றுபடுவோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு பசுமை தாயத்தின் சார்பாக வாய்ப்பளித்த பசுமை போராளி, சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட செயலர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைவருக்கும் வணக்கம் என்று சொல்லி ஐயா சென்னையா உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். நினைத்தாலே முக்கியம் திருவண்ணாமலையில் ஐயாவின் முகத்தை காண என்னுடைய சொந்தங்களுக்கு எனக்கு வணக்கம். திருவண்ணாமலை பகுதியிலே அந்த சாட்சி சமுத்திரம் ஏறி ஏரிக்கு தண்ணீரை கொண்டு வந்து இந்த பாசாக்கை சரி செய்யுமாறு ஐயாவை பார்த்து மதித்து கேட்டுக் கொள்கிறேன். மாவட்ட செயலாளர் அடுத்தது, அதாவது பொருளாளர் வழியே அதே மாதிரி மிக சுருக்கமாக நம்முடைய பொதுச் செயலாளர் வழியலாளர் அதைவிட சுருக்கமாக பேசும். உழவர்களின் பாதுகாவலர், உலகத்தின் ஒப்பற்ற வழிகாட்டி மருத்துவர் ஐயா அவர்கள், அவர் வழியில் உழவர்களுக்காக அயராது போராடி வரும் நம் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ், அத்தோடு இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிற உழவர் பேர் இயக்கத்தின் தலைவர் இளவேலுசாமி, செயலாளர் ஆலயமணி, இங்கு இந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவண்ணாமலை இன்று உழவர் பேர் இயக்கத்தின் மாநாட்டினை கூட்டியதன் மூலம் திரு ஐயாமலையாக உயர்ந்து நிற்கிறோம். அதுபோல் உழவர்களுடைய வாழ்க்கையில் உயரவும், வாழ்க்கை செழிக்கவும், உழவர் உலகத்தாருக்கு ஆணியாக விளங்குவதை நிலைநிறுத்தவும் பாடுபட்டு வருகிற ஐயாவின் வழியில் நாம் அனைவரும் சென்று இலக்கை அடைவோம், வென்று காட்டுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்து இந்த மாநாட்டினுடைய தலைவர் ஆலயமணி மிக மிக சிறப்புமாக பேசுவார். வரலாறு படைக்க இருக்கிற இந்த மாபெரும் உழவர்கள் மாநாட்டில் விழா பேருரையாற்ற வருகை தந்திருக்கிற விவசாயிகளுடைய பாதுகாவலர், தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்துடைய நிறுவனர், சமூக நீதி காவலர், எங்கள் குடும்பத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே, விவசாயிகளை நான் கடவுளாக மதிக்கிறேன் என்று நாடாளுமன்றத்திலே உரையிட்டு எங்கள் ஆரோக்கியர் அண்ணன் விவசாயிகளுடைய போராளி, முன்னாள் நடுவண் அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எனது ஆரோக்கியர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே வருகிறது உரையாற்ற அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய கௌரவ தலைவர் தியாகச்செல்வர் ஜி.கே. மணி அவர்களே, இந்திய சட்டத்துடைய மாநில தலைவர் குண்டர் சட்டம் மீண்ட கொள்கை மரபன் அருமை அண்ணன் கூட்ட அருள்மொழி அவர்களே, ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த மாநாடு சிறக்க என்னோடு தமிழகம் முழுவதும் மனம் வந்த அருமை நண்பர் செயலாளர் வேலுசாமி அவர்களே, கணேஷ்குமார் அவர்களே, ரத்தோச்சரம் அவர்களே, பாண்டியன் அவர்களே, வேலாயுதம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிற பல்வேறு நிலைகளில் உள்ள பொறுப்பாளர்களே, கூத்துடனும் நேர்வழியிலும் கூடி எதிர்நிற்கும் ஆற்றல் அதுவே படையென வள்ளுவன் கூற்றுக்கு இலக்கணமாக ஈட்டி முனை நோக்கிடலும் இவை ஒட்டாது தோல் நிமிர்த்தும் உழவர்கள் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தின் சார்பாக நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு வேளாண்மை பிரச்சனைகளை எல்லாம் முன்வைத்து இந்த கோரிக்கை மாநாடாக இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுகின்ற இந்த திராவிட மாடல் அரசுக்கு செவிக்கு செல்லுமோ செல்லாதோ தெரியவில்லை. ஆனால் இந்த குடியிருக்கிறவருடைய கூக்குரல் குரல் அந்த செவிடம் காலான அந்த முதல்வருடைய காதிற்கு செல்லும் என்ற அடிப்படையில் இந்த மாநாடு அமைந்திருக்கிறது. நான் நிறைய எடுத்துக் கொள்ள விரும்பவில்லை, ஒரே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழகத்திலே எத்தனையோ விவசாய சங்க தலைவர்கள், எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டு கொண்டும் இருக்கிறார்கள், ஆண்டும் இருக்கிறார்கள். நெய்வேலியில 2 சுரங்கத்தை எடுத்த பிறகு 3வது சுரங்கத்தை எடுக்க அங்கே அந்த என்எல்சி நிர்வாகம் விளைநிலங்களை ஆதிக்கம் செய்த போது ஒரு பிடி மண்ணை கூட விடமாட்டேன் என்று பல்லாயிரக்கணக்கான உழவர்களை ஒன்று சேர்த்து என்எல்சி நிர்வாகத்திற்கு முன்னால் போராட்டம் நடத்தி அந்த போராட்டம் நடத்துகிற போது காவல்துறை சார்ந்தவர்கள் தடியடி பிரயோகத்தை நடத்தினார்கள். வஜ்ரா வாகனத்தை விட்டு தண்ணீரை அடித்து கூட்டத்தை கலைக்க முற்பட்டார்கள். நாங்கள் களையவில்லை. ஒரு வார காலம் சாலை மறியல் என்றால் 12 நாட்கள் தொடர்ந்து சாலை மறியலை நடத்தி 21 பேரை களப்பலியிட்டு 108 நாளைக்கு சமூக நீதியை நிலைநாட்டிய மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழியில வந்தவர்கள் நாங்கள் என்று அந்த போராட்டத்தை நிரூபித்து காட்டினோம். காவல்துறையை கைது செய்து மாதரை விடுதலை செய்தார்கள். ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், வேலை நிறுத்தம் செய்கிறார்கள். மின்வாரிய ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்கிறார்கள். ஆசிரியர்கள், மருத்துவர்கள் எல்லோரும் வேலை நிறுத்தம் செய்கிறார்கள். இங்கே குழுவிருக்கிற உழவர்கள் ஒரு 6 மாத காலம் நான் கீரையை விளைவிக்க மாட்டேன், காய்கறியை விளைவிக்க மாட்டேன், எண்ணெய் வித்துகளை விளைவிக்க மாட்டேன், நெல்லை விளைவிக்க மாட்டேன், கரும்பை விளைவிக்க மாட்டேன், பருத்தியை விளைவிக்க மாட்டேன் என்று வேலை நிறுத்தம் செய்துவிட்டால் எந்த கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் கஞ்சி குடிப்பதற்கு கூட கஞ்சி கிடைக்காது. அதே நேரத்தில் அந்த கஞ்சியை குடிப்பதற்கு தொட்டுகை கூட கிடைக்காது. பச்சை மிளகாய், வெங்காயம், எலுமிச்சை, நார்த்தங்காயை விளைய வைக்கக்கூடியவன் இந்த விவசாயி. அத்தோடு மட்டுமல்ல தோழர்களே, இந்த விவசாயிகள் பருத்தியை விளைய வைக்காவிட்டால் பண்டைய காலத்தில் ஆதிவாசிகள் இலைகளை தைத்து ஆடையாக கட்டிக்கொண்டு வனப்பத்திலே வாழ்ந்தார்களே, அதே போல எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் விவசாயி பருத்தியை விளைவிக்காவிட்டால் அம்பலமாகத்தான் நடமாட முடியும். ஆகவே அப்படிப்பட்ட புனித தொழிலை இந்த விவசாயிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு குரல் கொடுக்க
வந்திருக்கிறார். நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பசித்தவனுக்கு தான் பசியினுடைய அருமை தெரியும். பசித்தவனுக்கு புளிச்சப்பக்காரனுக்கு பசியினுடைய வழி தெரியாது. ஆகவே விவசாயிக்கு தான் விவசாயியுடைய நலன் தெரியும், குறை தெரியும். ஆகவே இந்த நாட்டில் நலிந்து வருகிற விவசாயத்தை, கேட்பாரித்து கிடக்கக்கூடிய உழவர்களை, மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒரு விவசாயி இந்த நாட்டை ஆள வேண்டும். அந்த காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிற தோழர்களே, எல்லோரும் ஒன்று சேர்வோம். ஜாதியை கடப்போம், மதத்தை கடப்போம், அரசியலை கடப்போம், ஒன்றாக இணைவோம். ஐயா கரத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 19 சட்டமன்ற உறுப்பினர் சேலம் அருள் அவர்கள் அவருக்கு ஒரு நிமிடம் நினைக்கிறேன். ஒரு நிமிடத்தில் முடிச்சுள்ளார்.